சென்னை மாநகராட்சி அப்படியே இழுத்துட்டு போவோம். அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன் மாத்துறீங்க? எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க இங்க செய்தா தப்பு இல்ல. ஆனா இத மோடி என்ன செய்யல. ஆனா செய்து ஆகணும். ஒண்ணு நீங்க அந்த பக்கம் நில்லுங்க, இல்ல இந்த பக்கம் நில்லுங்க. நடு ரோட்ல நிக்காதீங்க. சீமான் சொன்ன மாதிரி லாரி ஏத்தி கொண்டுட்டு போயிருவாங்க. அது ஊராட்சியில இருந்த பகுதிகள் ஊராட்சி பகுதியிலே இருக்கட்டும். நீ யாரு அதை மாத்துறதுக்குன்னு இப்ப மக்கள் கேக்குறாங்களா? பதில் சொல்லுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அது அப்ளிகபிள். முக்கியமான விஷயம். ஏன் உங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாரா? கருணாநிதி ஒரு ஆளுக்கு பிடிச்ச அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாலே தமிழகம் சீரழிஞ்சிருக்காது. குறிப்பா தமிழர்களை மடையன்னு நினைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அமித்ஷா கோயம்புத்தூர் தெளிவாவே சொல்லிட்டார். இது விகிதாச்சார அடிப்படையில தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணப்படுமே தவிர சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய மோடி எதிர்ப்பாளர்கள் தேச துரோகிகளுக்கான புத்தகம் இது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது இந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இல்ல உங்ககிட்ட கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்க. உங்க நட்பு வட்டத்தில் உள்ள திமுக காரங்க, காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க அவங்களை இல்ல ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் படிக்க கொடுத்துட்டீங்கனாலே திருந்திருவாங்க. உண்மையிலே அவ்வளவு விஷயங்கள் உள்ள ஒரு புத்தகம் தான். நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உதவுறதா நினைச்சு கூட நீங்க இதை ஒரு சிறிய உதவி செய்யறதா நினைச்சு கூட வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அத்தியாயத்தை கண்டிப்பா படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா மற்ற அத்தியாயங்களை நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மற்ற அந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் இதுவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு கையேடு மாதிரி இதுவும் கை கொடுக்கும். நிச்சயமாக இதை வாங்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இது வாங்குறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த இதில் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புங்க. எத்தனை புத்தகங்கள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி விடுங்க. ஜிபே அல்லது போன்பே மூலமாக நீங்க பணத்தை அனுப்பிடலாம். 9092345641 9092345641 இதான் வாட்ஸ்அப் நம்பர், இதான் ஜிபே நம்பர், இதான் போன்பே நம்பர். ஒரே நம்பர் தான். அட்ரஸை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. போன்பே அல்லது ஜிபேல பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி விட்டுருங்க. புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். நன்றி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நேற்றைக்கு தமிழகத்துல பரபரப்பான சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதுல ஒண்ணு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் முதலமைச்சர் கூட்டியிருந்தாரு. அதாவது இது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அதாவது பத்தினி பூச்சைன்னு இருக்கு. பூனை சொல்றோம்ல, கேட். அதாவது நம்ம ஊர்ல பூச்சைன்னு சொல்லுவாங்க. பத்தினி பூச்சையெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துச்சு. அந்த மாநாட்டுல கருவாட்டு குழம்பு, அப்புறம் கருவாட்டு தொக்கு, கருவாட்டு பொரியல், கருவாட்டு அவியல், அப்புறம் கருவாட்டு சாம்பார் இதெல்லாம் பரிமாறப்பட்டது. எல்லா பத்தினி பூச்சைகளும் பூனைகளும் அதை வயறார சாப்பிட்டுட்டு வெளியே வழக்கம் போல உளறியது அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல கலந்துகிட்ட யாராவது ஒருத்தங்க இதுல அறிவுபூர்வமா யோசிச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. இதுல தொகுதி மறுசீரமைப்புங்கிறத பத்தி உள்ள ஒரு டாபிக், அந்த மாதிரி ஒரு அறிவிப்பே வராத போது எப்படி நீங்க அதை பத்தி ஒரு அரசாங்க செலவுல அதுலயும் அரசியல் கட்சியே இல்லாத இந்த திராவிடியா கழகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இந்த ஓசிச்சோறு வீரமணின்னு ஒருத்தர் உண்டுல, அவரெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க அவரை அது ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க எடுத்து பாருங்க, ஒரு அமைப்பு தான் அது. அது தேர்தலில் போட்டியிடாது. அது அரசியல் கட்சி கணக்கிலே வராது. ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. நீங்க அந்த அமைப்பை கூப்பிட்டா இந்த முன்னணி கூப்பிடணுமா வேண்டாமா? RSSங்கிறது ஒரு அமைப்பு தானே, அதை கூப்பிடணுமா வேண்டாமா? விஸ்வ இந்து பரிஷத்தும் ஒரு அமைப்பு தானே, அதை கூப்பிடணுமா வேண்டாமா? இது மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகளுக்கு வாராங்களா இல்லையாங்கிறது வேற கதை. கூப்பிடணுமா வேண்டாமா? என்ன இது? அதுதான் இந்த இவங்களுடைய லட்சணமே இப்படிதான் இருக்கும். அது என்ன கணக்குன்னு தெரியல. இது விட்டுருங்க. சரி, தொகுதி மறுசீரமைப்பு ஒண்ணு நடக்க, அதை பத்தி எந்த அறிவிப்புமே வெளியிடல அதிகாரப்பூர்வமாக. நீங்க அறிவிச்சு அது எந்த மாதிரியான அடிப்படையில பண்றாங்கிறதும் அறிவிக்கப்படல. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்க தொகுதி மறுசீரமைப்பு நாங்க பண்ண போறாங்க, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்மானம். ஒரே ஒரு சின்ன கேள்விதான் சார். ரொம்ப அதிகமெல்லாம் நம்ம இதை பொறுத்து விவாதிக்க வேண்டியதே கிடையாது. ஒரே ஒரு சின்ன கேள்வி. தமிழகத்துல சென்னை மாநகராட்சியில தான் இப்ப நான் இருக்கேன். இதுவரைக்கும் நான் இருந்தது மதுரவாயில் ஊராட்சியில இருந்தேன் சார். இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு போட்டாங்க. ஒன்னும் சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றல, எங்க எதுவும் பண்ணல. ஒரு அறிவிப்பு போட்டாங்க, தூக்கி அந்த பக்கம் சென்னை மாநகராட்சிக்குள்ள இப்ப இணைச்சிட்டாங்க. என்ன சீக்கிரம் அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் செய்வாங்க. நிறைய தமிழகம் முழுக்க இதே மாதிரி அதை நிறைய ஊராட்சிகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியிலையோ இல்லைன்னா மாநகராட்சியிலையோ, அப்படி நாங்க இருந்தது ஊராட்சி.
ஊராட்சி அதை முக்கியமா பார்க்கணும். ஊராட்சி கிராம பஞ்சாயத்து அது, அதுல இருந்து தூக்கி கொண்டு போய் வானகரம் கிராம பஞ்சாயத்துல இருந்து தூக்கிட்டு போய் சென்னை மாநகராட்சியை இணைச்சு விட்டாச்சு. உதாரணத்துக்கு நான் குடியிருக்கக்கூடிய பகுதியை நான் சொன்னேன். இதே மாதிரி தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏராளமான கிராம பஞ்சாயத்து எல்லாத்தையும் கிராம பஞ்சாயத்து எல்லாம் கொண்டு போய் நீங்க நகராட்சியிலேயே இல்லைன்னா மாநகராட்சியிலேயே சேர்த்து விட்டீங்க. அப்படி சேர்க்கும் போது அது ஒரு கிராம பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் டவுன் பஞ்சாயத்துக்கு மாறிட்டு அப்படின்னாலே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதுல கிடையாது. பேரூராட்சிக்குள்ள வந்துட்டு அப்படின்னாலே அங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிடையாது, மாநகராட்சி கிடையாது, நகராட்சி கிடையாது, இது எதுவுமே கிடையாது. ஊராட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது கிராம பஞ்சாயத்துல மட்டும்தான், அதுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும்தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே நடைமுறையில் உண்டு. கிராமத்துல நிறைய டவுன் பஞ்சாயத்து, சுசீந்திர பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னால அது விவசாய பகுதிகள் நிறைய இருக்கு. உள்ளால விவசாய பகுதிகள் தான். அப்புறம் அப்ப இதை எந்த அடிப்படையில நீங்க எடுத்துறீங்க? சரி, இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க அதை ஏன் மறுசீரமைப்பு பண்ணீங்க? எதுக்கு பண்ணணும்? இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குல்ல. அந்த மக்கள் வேண்டான்னு கொங்கு, அதாவது டெல்டாவில் நிறைய கிராமங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சார், எங்க ஊரை நீங்க வில்லேஜ் பஞ்சாயத்துல நாங்க இருந்துட்டு போறோம், எங்களை எதுக்கு நீங்க நகராட்சி கூட சேர்க்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போராட்டம் நடத்துறாங்களா இல்லையா? அவங்க கிராம சபை கூட்டம்லாம் நடத்தி எங்களுடைய கிராமங்களை அதாவது டவுன் பஞ்சாயத்து நகராட்சி கூட சேர்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஊர்ல உள்ள இதுல பஞ்சாயத்துல எல்லாம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு பிறகு கிராம சபை கூட்டங்களை கூட்டி அதுல நிறைவேற்றி எல்லாத்தையும் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? மக்கள் தொகை அடிப்படையில இந்த மாதிரி மாத்த சொல்லி எங்களுக்கு உத்தரவு எங்க இருந்து உத்தரவு? முதலமைச்சர்கார்கிட்ட இருந்து வந்துச்சு. உண்மைதானே? எந்த அடிப்படையில நீங்க மாத்துறீங்க? மக்கள் தொகை அடிப்படையில. மக்கள் தொகை கூடிட்டு அதனால இதை நகராட்சி கூட தள்ளி விடுவோம். மக்கள் தொகை இதுல அதிகமாயிட்டு அதனால விரிவுபடுத்தி சென்னை மாநகராட்சி அப்படியே இழுத்துட்டு போவோம். அப்படிதானே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன் மாத்துறீங்க? எதுக்குன்னு கேக்குறேன். மக்கள் தொகை அடிப்படையில தானே மாத்துறீங்க. நீங்க இங்க செய்தா தப்பு இல்ல. ஆனா இதை மோடி இன்னும் செய்யல. ஆனா செய்து ஆகணும். அது மறுசீரமைப்புங்கிறது ஒண்ணு பண்ணணும். 2008 நினைக்கிறேங்க. தமிழக அளவிலேயே எங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருந்து சார். அது போக மற்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதிங்கிற பேர்ல தான் இருந்துச்சு. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1969 நாகர்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார்லாம் சொல்லும்ல. நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அது 1969. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே ஒண்ணு சேர்த்து இந்த மாதிரி சீரமைப்பு பண்ணையில துண்டாகி அங்க உள்ளது இங்க எல்லாம் சேர்த்ததுல இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க ஒரே பாராளுமன்ற தொகுதிக்குள்ள போச்சு. நாங்க இருந்தது இவ்வளவு நாளும் இருந்தது, இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில இருந்தோம். சீரமைப்பு பண்ணும்போது ஒரே மாவட்டத்துக்குள்ள நாங்க வந்துட்டு எங்களுக்கு அதனால எந்த இழப்பும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க என்ன இழப்பு இருக்க போகுது? நாங்க ஒரே மாவட்டத்துக்குள்ள போயிட்டோம். எங்களுக்கு ஒரே எம்பி அப்படிங்கிற கணக்குல நாங்க வந்துருவோம். ஒரே மாவட்டம் ஒரே எம்பிங்கிற கணக்குல வந்துடும். எங்களுக்கு அது வசதியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் எங்க மக்களும் நினைச்சாங்க. யாரும் போராடவும் இல்லை, அதை பத்தி எதுவும் கண்டுக்கவும் இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு ஒரு அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து காலத்தின் கட்டாயமாக நாம இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவங்க செய்துட்டு போறாங்க. தமிழகம் முழுக்க இப்ப இந்த மாநகராட்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நான் சொன்னோம்ல, எங்க ஏரியா இதெல்லாம் கொண்டு போய் சென்னை மாநகராட்சி சேர்க்கிற மாதிரி தமிழகம் முழுக்க சேர்க்கிறாங்க. மக்களும் போராடுறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒண்ணு நீங்க அந்த பக்கம் நெல்லுங்க, இல்ல இந்த பக்கம் நெல்லுங்க. நடுரோட்ட நிக்காதுங்க. சீமான் சொன்ன மாதிரி லாரி ஏற்றி கொண்டுட்டு போயிருவாங்க. லாரி ஏறி போயிரும். அப்ப அதான கரெக்ட். நீங்க ஒண்ணு அந்த பக்கம் நிக்கணும். அதாவது தொகுதி மறுசீரமைப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து நேரே டெல்லிக்கு எல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்களா? மோடிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? அவரு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம இருந்த போதே நீங்க இங்க அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி நம்ம வரி பணத்துல இருந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போவீங்களா? இதெல்லாம் என்ன கணக்கு? இதெல்லாம் எத்துவாளித்தனம் இல்லையா? அந்த பக்கம் நீங்க மறுசீரமைப்பே கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்தை இங்க நிறைவேற்றுறீங்கன்னா தமிழகத்துல நீங்க மறுசீரமைப்பு பண்ணாதுங்க. அது நகராட்சியாகவே இருக்கட்டும், அது ஊராட்சியில் இருந்த பகுதிகள் ஊராட்சி பகுதியிலே இருக்கட்டும். நீ யாரு அதை மாத்துறதுக்குன்னு இப்ப மக்கள் கேட்கறாங்களா? பதில் சொல்லுங்க. கேட்கறாங்கல்ல, நீ யாரு அதை மாத்துறதுக்குன்னு கேட்கறாங்களா? நாங்க ஊராட்சியில தான் இருப்போம்னு சொல்றாங்களா? பெரும்பாலான பகுதி மக்கள் அதை சொல்றாங்க. அந்த ஊராட்சியில இருக்கிறதுனால வரி குறைவு முக்கியமான விஷயம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அது அப்ளிகபிள், முக்கியமான விஷயம். அந்த ஏழை மக்கள் கேட்கறாங்க. நீங்க எதுக்கு அதை மாத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு மாத்தினீங்க கேட்டா மக்கள் தொகை கூடி போச்சு, மக்கள் தொகை அடிப்படையில நாங்க மாத்துறோம்னு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்க. அதான் அதிகாரப்பூர்வமா எடுத்துக்க முடியும். அப்ப மக்கள் தொகை அடிப்படையில தானே நீங்க இதை பிரிச்சு மாத்திட்டு இருக்கீங்க.
இப்போ மக்கள் தொகை அடிப்படையில மாத்தினா மக்கள் தொகை அடிப்படையில தான் மாத்தணும். ஆனா நீங்க இங்க எல்லாத்தையும் நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்க, அங்க மாட்டேன். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? இது ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடா இல்லையா? உண்மையை சொல்ல போனால் சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் 7% தான் 7% அளவுக்கு தான் முஸ்லிம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 20% கூடியிருக்கு. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில நீங்க தொகுதியெல்லாம் வழங்கும் போது முஸ்லிம்களுடைய பகுதிகளில் தேர்வு செய்யப்படுவாங்கல்ல எம்பிக்கள், அதனுடைய எண்ணிக்கை கூடும். சரியா? முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்கன்னா எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா கூடும். கிறிஸ்தவங்கள் அதிகமா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூடும். சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள தமிழகத்துல கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு கூடியிருக்கு. அப்ப கிறிஸ்தவ தொகுதிகள் அதிகமாகும். அதுதானே உண்மை. அப்புறம் தென்னகத்துல மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இங்க எல்லாருமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஏன் உங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாரா? கருணாநிதி ஒரு ஆளுக்கு பிடிச்ச அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாலே தமிழகம் சீரழிஞ்சிருக்காது. இன்னைக்கு நடக்கிற இந்த சீரழிவுக்கு எல்லாம் வராமே போயிருக்கும். கனிமொழின்னு ஒருத்தங்க பிறகாம போயிருப்பாங்க, ஸ்டாலின் ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். கரெக்டா முடிஞ்சு போயிருக்கும். சரிதானே? 2 குழந்தையோட கதை முடிஞ்சு போயிருக்கும். அப்படின்னு இவங்க எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க. உதயநிதினு இந்த உதவாக்கரை பாருங்க, நேற்று அனைத்து கட்சி கூட்டம், அதிகாரப்பூர்வமான அரசாங்க நிகழ்வு. இது டி ஷர்ட்டை போட்டுட்டு போய் உட்கார்ந்து இருக்கு. இதை விட கேவலம் எதாவது உண்டுமா? அதாவது தகுதியே இல்லாதவனெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சா இப்படிதான் இருக்கும். பழமொழி ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில இருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த கேலி கூத்தெல்லாம் அரங்கேற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு வெளியே பேசும்போது இந்திய எங்களுக்கு உயிர், இந்திய அது வந்தே பாரத் நடத்தினது என்னது? தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம். தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்திருக்காங்களா? எந்த அடிப்படையில தொகுதி? அது அமித்ஷாவும் சொல்லிட்டார், விளக்கம் சொல்லிட்டார். இங்க குறையும் பிரச்சனை பண்ணாங்க. தமிழகத்துல அது வஞ்சிக்கப்பட்டோம், தமிழகத்துல தொகுதி குறைஞ்சிரும், வட இந்தியா நம்மகிட்ட இருக்கக்கூடிய 39 எம்பி தொகுதியை குறைச்சு விடுவாங்க, பறிச்சு விடுவாங்க மோடி, அப்படி எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. மக்களை மடையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழர்களை மடையன்னு நினைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அமித்ஷா கோயம்புத்தூர்ல தெளிவாவே சொல்லிட்டார். இது விகிதாச்சார அடிப்படையில தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணப்படுமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் கிடையாது. நமக்கு இப்ப என்ன எம்பி இருக்காங்களோ அந்த விகிதாச்சார அடிப்படையில இதனுடைய எண்ணிக்கை கூடும் அப்படி சொல்லிட்டு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே அவங்க அதனால நமக்கு எந்த மாநிலத்துக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. மக்கள் தொகை கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி அதனால பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன இப்போதைக்கு என்ன எம்பி இருக்காங்களோ அது அப்படியே கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகும். அதனால எந்த அடிப்படை யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திச்சு. அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தீங்க? குறைந்தபட்சம் அது அதிகாரப்பூர்வமா அந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்த பிறகு நீங்க பண்ணணும். ஏன்னா 2026 தான் அதை பண்ண போறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்ப பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸ்டாலின் காரு சொல்லும் போது 2026 இதை பண்ண, 2026 என்னது? தமிழகத்துக்கு தேர்தல் வந்துடும், உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. திமுகவுக்கு கொள்ளிக்கலையும் உடைச்சிருவாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த திராவிட மாடல் ஆட்சி அதோட கதம் முடிஞ்சு போகுது. அப்போ உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு வேலையே இல்லை. அது பிறகு இங்க எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி தான் இருக்க போது அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு அவசரம் கொடுக்க மாதிரி வரணும்? அவ்வளவு பித்தலாட்டம், அயோக்கியத்தனம். இதுல கூடுதலாக ஒரு தகவலை சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டாலின். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்தே பாரத் இந்த பேர் இந்தி பேரா இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல வச்சிருக்காங்க. நான் அந்தோதயா சமஸ்கிருத பேரை இந்தி பேராவே எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் திருவள்ளுவர் இது, அப்புறம் பொதிகை இது, அப்புறம் திருக்குறள் எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லாமே தமிழ் பேரா மாத்தணும். அட என்னைய செத்தாதானே சுடுகாடு தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா பேரும் இருக்கு. வைகை எக்ஸ்பிரஸ்ல இருந்து முத்துரகரி எக்ஸ்பிரஸ்ல இருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ரயில்களுக்கெல்லாம் தமிழ் மொழியில தான் பேர் இருக்கு. அதில் தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரியா தான் பண்ணிருக்காங்க, கரெக்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்ப என்ன கேட்கறேன் தெரியுமா? நீங்க எதுக்கு அதுக்கு வைக்கல? அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஒரே ஒரு கேள்விதான், ஸ்டாலின் இது தமிழா? தமிழ்ல மாத்தணுமா வேண்டாமா? உங்க பேர் இல்ல அது, அதை மாத்தணுமா? இந்திய மொழி பேரா? அதுவும் கிடையாது. ரஷ்ய மொழி பேர் இல்ல, அது எதுக்கு வச்சிருக்கீங்க? அதை ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க என்னமோ? சரி, உங்க மனைவிக்கு பேர் என்னது? துர்கா, அது தமிழா? சமஸ்கிருதம் சார், அதையே நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு பேர் என்னது? கருணாநிதி, தமிழா? கிடையாது. உங்க அம்மாவுக்கு பேர் என்னது? தயாளு, அது தமிழா? கிடையாது. நீங்க தான், உங்க அப்பா தான் தப்பு பண்ணி உங்களுக்கு பேர் அப்படி வச்சு விட்டாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்க மனைவிக்கு அந்த பேர் இருக்குன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பையன் தானே உதயநிதி. அதுக்கு அவருக்கு எதுக்கு நீங்க உதயநிதினு சமஸ்கிருதத்துல ஏன் பேர் வச்சீங்க? தமிழ்ல தானே நீங்க வைக்கணும். ஏன் நீங்க தமிழ்ல வைக்கல? உங்க கட்சி என்ன கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம், அது தமிழா? கிடையாது. உங்களுடைய சின்ன என்னது? உதயசூரியன், அது தமிழா? கிடையாது. உங்களுடைய கட்சி என்னுடைய தலைமை அலுவலகம், மாநில மொத்தத்துல தலைமை அலுவலகம்னு எடுத்துருங்க, எல்லா இடமும் அதே பேரை தான் பயன்படுத்துறீங்க. அண்ணா அறிவாலயம்னு வைக்கிறீங்க, அறிவாலயம்ங்கிறது தமிழா? கிடையாது.
நீங்க வச்சு நிறுவனங்கள் ஏதாவது சன்ஷைன் தமிழா, ரெட் ஜெயண்ட் தமிழா, சன் டிவி தமிழா, அப்படியே நீங்க யோசித்து பாருங்க. ஜி ஸ்கொயர் தமிழா. நீங்க நடத்துற பள்ளி நிறுவனங்களுக்கும் தமிழ்ல பேரு கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கும் தமிழ்ல பேரு கிடையாது, நீங்களும் தமிழ்ல பேர் வச்சது கிடையாது, வச்சது இல்ல, உங்க பேரும் தமிழ்ல இல்ல. ஆனா நீங்க அதாவது இந்தியா முழுக்க ஓடிட்டு இருக்க வந்தே பாரத்துக்கு நீங்க தமிழ்ல பேர் வைக்கணும் நீங்க சொல்லுவீங்க. கேவலமா இல்லையா? கூட்டம் நடத்தினது எதுக்கு நடத்தினீங்க? தொகுதி மறுசீரமைப்பு. தென்னிந்தியாவே பாதிக்கப்படும் சொன்ன சந்திரபாபு நாயுடு அங்க இருந்து செருப்பு கலத்தி அடிச்சு விட்டார். ஒரே வார்த்தை. ஆனா போய எங்களுக்கு பாதிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தொகுதி மறுசீரமைப்பு தாராளமா பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். முடிஞ்சு போச்சா? கேரளால இதே மாதிரி தான் சொல்ல போறாங்க. சரி, இல்ல காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? இங்க போய் இன்னைக்கு நாடகம் சார், அத்தனையும் நாடகம். இதுலதான் இந்த அடிப்படையில தான் இதுல இன்னைக்கு வந்திருக்க அந்த வெட்டி கழகம் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரியான ஒரு, அதாவது அது பி டீம் தானே, திமுக பி டீம் தமிழக வெட்டி கழகம். அது அதனுடைய வேலை தானே செய்யும். ஏன்னா ஓனர் அங்க அறிவாலயத்துல உட்கார்ந்து இருக்காரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதுதான் இவரு கேட்க முடியும். மற்றபடி இவருக்கு பங்களிப்பு எதுவுமே கிடையாதுல்ல. அந்த அடிப்படையில தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து முக்கியமான இன்னொரு நிகழ்வு நேற்று நடந்ததுதான், இதோட தொடர்புடையதான். அந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த இந்திய திணிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க ஸ்டாலின் காரு? என்ன சொன்னாரு? இந்திய திணிக்கிறாங்கன்னு சொன்னாரு. மூன்றாவது மொழிங்கிற பேர்ல இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த தர்மபத்தினி கனிமொழி இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலைன்னு ஒரு பொக்கிஷன் தமிழக நமக்கு கிடைச்சிருக்காரு பாத்தீங்களா, வச்சு உடனே உடைச்சிட்டாரு. புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னே தெரியாம பேசிட்டு கிடக்கின்ற கும்பல் அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் சொல்லிவிட்டாரு. அப்ப அதை சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி தான் படிக்கணுமே ஒழிய, ஒரு இந்திய மொழியாக படிக்கணுமே ஒழிய அது இந்தி அல்ல. அதுவும் இன்னும் சொல்ல போனா அந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை கொண்டு போய், புதிய கல்விக் கொள்கை அறிக்கையை கொண்டு போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கொண்டு போய் தாக்கல் செய்த போது மூன்றாவது மொழி இந்தி கட்டாயம்னு அதுல கொடுத்திருக்காங்க. அதை அவரு எடுத்துக்கிட்டு தள்ளி நீக்கிட்டு கட்டாயம் இந்தின்னு சொல்லி வைக்க கூடாது. மூன்றாவது ஒரு மொழி படிக்கட்டும், அந்த குழந்தைகள் அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிச்சுக்கிட்டோம். அதை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல எந்த பள்ளிக்கூடத்துல அந்த மொழியை தேர்வு செய்யறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள், அந்த பள்ளிக்கூடத்துல அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அந்த மாணவர்களுடைய ஆசிரியர்கள் இவங்க முடிவு பண்ணட்டும். என்ன மொழி வேணாலும் அவங்க தேர்வு செய்யட்டும். அதுக்கு எல்லா மொழியும் ஓபன்ல வாய்ப்பு கொடுத்திருக்கு. இதுதானே புதிய கல்விக் கொள்கை. சொல்லாத ஒரு இதை இந்திய மூணாவது மொழியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி கதை விட்டு மக்களை பழையபடி அந்த இந்தி எதிர்ப்புங்கிற ஒரு இதுல மக்களை மடமாற்றம் செய்யலாம் சொல்லிட்டு இறங்கி வந்தாரு ஸ்டாலின். கரெக்டா அண்ணாமலை பிடிச்சு தோலை உரிச்சு எடுத்துட்டாரு, அந்த மொத்தமா போட்டு உடைச்சு தள்ளிட்டாரு. அப்புறம் மாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் களத்துல ஆஹோ நாங்க இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம் ப்ரோ அப்படின்னாரு. வாங்க ப்ரோ, நீங்க நடத்துற பள்ளிக்கூடம் விஜய் வித்யாசிரமம்னு இருக்கு, அதுக்கு அங்க நீங்க எல்லா மொழியும் சொல்லி கொடுக்குறீங்க, உங்க பையன் தமிழ் வழி பள்ளியிலே படிக்கல, இருமொழி கொள்கையிலே படிக்கலன்னு சொன்னோன்னு அப்புறம் அவரு அதோட எங்க போய் தண்ணி அடிச்சுட்டு மட்டும் தெரியல. அப்புறம் பழையபடி கொஞ்சம் லேட் ஆகி வெளியே வந்தாரு. சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த திரு அண்ணாமலை IPS நேற்றுக்கு முன்னெடுத்திருக்காரு. என்னன்னா கையெழுத்து இயக்கம். இதுக்கு முன்னாடி உள்ள இதுல இருந்து பாஜகவினுடைய நிலைப்பாட்டுல இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. சொல்லியிருந்தாரு, மார்ச் மாசம் 5ஆம் தேதியில இருந்து நாங்க தமிழகம் முழுக்க கையெழுத்து இயக்கத்தை தொடங்க போறோம், மூன்றாவது மொழி வேணும், புதிய கல்விக் கொள்கை வேணும். புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்னது? அதையும் சொல்லிட்டு உள்ள போயிருவோம். கல்விக் கொள்கைன்னா என்னது? புதிய கல்விக் கொள்கை அதாவது சர்வதேச தரத்திலான ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. தமிழகத்துல மட்டும் நாங்க பண்ண விட மாட்டோம், இங்க மட்டும் இவாள் ஏதோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்த மாதிரி பண்ண விட மாட்டோம்னு சொல்லி இவரு இந்த ஸ்டாலின் அப்ப இவரத்துக்கு வெளியே போட்டுட்டீங்கன்னு நம்ம நடைமுறைப்படுத்திடலாம். நவோதய பள்ளிகள் தமிழகத்துல மட்டும் கிடையாது, அருமையான பள்ளிக்கூடம் தமிழகத்துல மட்டும் கிடையாது. இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன எதனால இவங்க தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா அதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு கல்வி, தரமான கல்வி இலவசமா கிடைக்கும். எங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல, இப்ப தனியார் பள்ளிக்கூடத்துல அதே தரமான கல்வி, மத்திய கல்வி திட்டம் எல்லாத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க ஏழை பாளைகளுடைய குழந்தைகள், ஏழை மாணவ செல்வங்களுக்கு தரமான கல்வியும் கிடைக்கல, அதே மாதிரி இன்னொரு மொழியும் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கெடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த இதுல கொடுக்குது. முதல் பாயிண்ட், தரமான கல்வி புதிய கல்விக் கொள்கையில இலவசமா கிடைக்குது. இது முதல் பாயிண்ட். 2வது முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில தான் பயிற்று மொழி, தாய்மொழியே பயிற்று மொழி. அப்ப தாய்மொழியில வழியில தான் நீங்க படிக்கணும் கட்டாயம். அப்படி நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழியில நீங்க படிக்க வச்சீங்கன்னா நம்ம தமிழ் வளரும்.
வளரும் தானே. 5ஆம் வகுப்பு இப்ப பாருங்க, தமிழகத்துல உள்ள இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரியாது. அது தெரியுமா? இதை வாசிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. பிழை இல்லாம எழுத தெரியாது சார். அந்த லட்சணத்துல நம்ம அவங்கள உருவாக்கி வச்சிருக்க இந்த திராவிடியா மாடல் கல்வி திட்டம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கு. அதை மாத்துறாரு மோடி. தமிழை மட்டும் கிடையாது, இத மாதிரி இவங்க ஒரு ஒப்பாரி வச்சாங்கல்ல, வட இந்தியாவில் அந்த மொழி அழிஞ்சு போச்சு, இந்த மொழி, எல்லா மொழியும் தாய்மொழியில தான் எடுக்கணும்னு தான் வச்சிருக்காரு. ராஜஸ்தானி மொழியில நீ படி, காஷ்மீரியா காஷ்மீர் மொழி, காஷ்மீர்ல உள்ளவங்க காஷ்மீர் மொழியில நீங்க தாய்மொழியை படிங்க. இப்படி இந்தியா முழுக்கவே தாய்மொழி வழி கல்வி அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்ப அந்தந்த தாய்மொழி நமக்கு தமிழ் மொழி. அப்ப தமிழ் வளரதானே செய்யும். இந்த ரெண்டு தான் இதுல முக்கியமான அம்சம். ஒன்னு, தரமான கல்வி ஏழை பாளைகளுக்கு இலவசமா கிடைக்குதுங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து தாய்மொழி வழியாக 5ஆம் வகுப்பு வரைக்கும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆயிரும். அப்ப நீங்க பேஸ்மெண்ட் அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டீங்க தாய்மொழியில அப்படின்னா, அது பிறகு நீங்க எந்த மொழி படிச்சாலும் அந்த குழந்தைக்கு வந்து தாய்மொழியினுடைய அந்த தன்மை கரெக்டா மைண்ட்ல நிக்கும். அதை நோக்கி அதுக்கு எதிர்காலத்தை கொண்டு போகும். இதைத்தான் மோடி செய்யறாரு. இதை கெடுக்கிறது தான் இந்த கும்பல் வந்து கிளம்பி இறங்கிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழி வளரணுங்கிற நோக்கம் கிடையாது. ஆங்கிலம் அழிந்துவிடக் கூடாது, அதான் இவங்களுடைய நோக்கம். இருமொழி, எங்களுக்கு 3 மொழினா இன்னொரு மொழியை படிக்கிறது எதுக்கு? அது சுமைதானே. எதுக்கு 2 மொழி படிக்கணும்? ஒரு மொழி படிச்சா போதுமே. எதுக்கு சார் 2 மொழி படிக்கணும்? சீனாவில் ஒரு மொழி தானே படிக்கிறான். குறைந்தபட்சம் அங்க ஆங்கிலம் கிடையாது இல்ல. ஜப்பான்ல ஆங்கிலம் கிடையாது இல்ல. இன்னும் ஏராளமான நாடுகள்ல ஆங்கிலம் கிடையாது இல்ல. நீங்க தானே சொல்றீங்க ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு எந்த மொழி வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆங்கிலத்தையும் அதே மாதிரி வைங்க. தேவைப்படும் போது அவன் தேவைப்பட்டவன் அதை படிச்சுட்டு போறான் சார். அரபு நாட்டில் நிறைய பேர் வேலை பார்க்கறான் சார். அங்க போய் சவுதி அரேபியால போய் அரபி கூட அரபில தான் பேச முடியும். பேசுறான். போன பிறகு கத்துக்கலையா? அமெரிக்காவுக்கு போகும்போது ஆங்கிலம் தெரியாம போனவங்க எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர் அறகுறையெல்லாம் போறவங்க எல்லாம் அங்க போய் ஆங்கிலம் கத்துக்கலையா? கத்துக்குவாங்க. தேவைப்படும் போது கத்துக்க போறாங்க. எதுக்கு? தமிழை மட்டும் சொல்லி கொடுக்க வேண்டியதானே. நோக்கம் அது அல்ல. ஆங்கிலம் இப்ப கீழே இருந்து ஆங்கிலத்துல சொல்லி கொடுத்து தமிழே அழிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதை காப்பாத்தி விடுவார் மோடி. அதான் பிரச்சனை. சரி, இப்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து முன்னெடுத்திருக்காரு அண்ணாமலை. முன்னெடுப்பு வந்து பயங்கரமான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புன்னு நான் சொல்லுவேன். தமிழகம் முழுக்க வந்து ஒரு கையெழுத்து இதை வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழகம் முழுக்க வீடு வீடா போறது, அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. வீடு வீடா போய் தமிழகம் முழுக்க அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த தரமான கல்வி இலவசமா கிடைக்கிறதுங்கிறத கொண்டு சேர்க்கிறாங்க. அது பிறகு 3வது ஒரு மொழியை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற உண்மையை சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது, இந்தி திணிப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு மொழி தான் அப்படிங்கறத விலைக்கு சொல்றாங்க. வீடு வீடா போய் சொல்றாங்க. அவங்க பிள்ளைகள் இப்ப எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துல லட்சக்கணக்கில் ஆண்டுக்கு பணம் கட்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் இலவசமாக அரசாங்க பள்ளிக்கூடத்திலே அதே கல்வி அதே மொழிகள் எல்லாம் படிக்க வாய்ப்பு கிடைக்குது. மோடி கொண்டு வராரு. இந்த கூமுட்டைகள் எல்லாம் சேர்ந்து கெடுக்குதுங்கிற உண்மையை வீடு வீடா போய் சொல்ல போறாங்க. அது ஒரு கையெழுத்து இயக்கம். அது போக ஆன்லைன்லயும் ஒரு இதை நாங்க தொடங்குவோம்னு சொன்னாரு. அதை நேற்று தொடங்கியிருக்காரு. இப்ப நம்ம பாக்குறது இந்த ஆன்லைன்ல இவர் தொடங்கின அந்த வெப்சைட், அதுல என்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல உங்களுக்கு நான் போட்டு காணிக்கிறேன். புதிய கல்வி .in இதுதான் அந்த வெப்சைட்டினுடைய இது. இப்ப நீங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பாஜக சார்பில் அண்ணாமலை நேற்றுக்கு தொடங்கி வச்சது. இதுல வந்து திமுகவின் இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது அண்ணாமலை சொன்ன பாயிண்ட். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் 3 மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன்? அதுக்கு அடுத்து வந்து மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பல்ல. அடுத்து வந்து அதாவது அரசு பள்ளிகளில் மட்டும் திமுக இருமொழி கொள்கையை வைத்திருப்பது ஏன்? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான், அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அது கிடையாது. அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆம் மொழிக்கு படிப்பதை திட்டமிட்டு தடுக்கிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். அதே மாதிரி வந்து தமிழக கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகன் பிரெஞ்சு படிக்கலாம், அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா? பிரெஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதனால இது சமச்சீர்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்வி நீங்க கொடுக்கணும்ல. திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பல மொழிகள் கற்றுக் கொடுக்கும் போது அரசு பள்ளிகளில் 3 மொழிகள் கற்றுக் கொடுப்பதை திமுக தடுப்பது ஏன்? திமுகவின் இருமொழி கொள்கை காலாது. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த வெப்சைட்டை வந்து உள்ள நுழைஞ்சீங்கன்னா அதுல வந்து தமிழ் வழியாகவும் நீங்க பார்க்கலாம், ஆங்கில வழியாகவும் அப்படியே வந்து இதை மாத்தி விட்டீங்கன்னா ஆங்கிலத்துல எல்லாமே இங்கிலீஷ்ல வந்துடும் கீழே இருக்குது எல்லாம். அதே மாதிரி நீங்க வந்து கன்னடத்திலையும் பார்க்கலாம், சரியா? அதே மாதிரி வந்து தெலுங்குலையும் நீங்க தெலுங்கு மொழியிலையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாலினுக்கு எல்லாம் ஒருவேளை தெலுங்கு நல்லா ஃப்ளூவெண்டா வரும்னு நினைக்கிறேன்.
நல்லா பார்க்கலாம். மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளத்திலையும் உள்ளால வந்து லாகின் ஆகலாம். ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியும் மொழியிலையும் வரலாம். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 மொழிகளில் வந்து இந்த வெப்சைட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நாம வந்து தமிழ் வழியிலேயே உள்ள போவோம். தமிழனாச்சா அப்படியே போவோம். இதுல வந்து முக்கியமா வந்து இடது பக்கத்துல வெப்சைட்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா மேல அப்படி வரிசையா கொடுத்திருப்பாங்க. முகப்பு NEP, அதாவது புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அறிவோம், அதை பத்திய அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றிய தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பொய் பிரச்சாரங்களை உடைத்தல் அப்படிங்கிறது இந்த 3 தலைப்புகள் மேல இருக்கும். இப்ப நம்ம வந்து முகப்பு வேண்டாம், அதை முகப்பு பார்த்துட்டோம். NEP 2020 அறிவோம் அதுக்குள்ளால போவோம். அதுல என்ன அப்படின்னா இந்த புதிய கல்வி NEP 2020 முக்கிய அம்சங்கள். கல்வி என்பது பொது சேவை, தரமான கல்வியை பெறுவது ஒவ்வொரு தமிழ் குழந்தையின் அடிப்படை உரிமை. அந்த உரிமை அதுல வந்து புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடிப்படை கொள்கைகள், மாணவர் ஒவ்வொருவரின் தனித்தன்மை வாய்ந்த திறன்களை அங்கீகரித்தல், அடையாளம் காணுதல் மற்றும் பேணி வளர்த்தல். அடிப்படை எழுத்தறிவு 2வது பாயிண்ட், குறிப்பிட்ட பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் பெறுவதற்கு உயர் முன்னுரிமை அளித்தல். பல்துறை மற்றும் முழுமையான கல்வி திட்டம். மாணவர்கள் தங்கள் எதிர்கால துறையை தேர்வு செய்யும் வகையில் கல்வி திட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை, மனப்பாடம் செய்வதை விடுத்து பாடத்தை புரிந்து கொள்வதை வலியுறுத்துதல். படைப்பாற்றல், திறனாய்வு சிந்தனையையும் வளர்த்தல். நன்னெறி, மனிதம் மற்றும் நற்பண்புகளை வலியுறுத்தல். அடுத்தது கற்பித்தலிலும் கற்றலிலும் பன்மொழித்தன்மை, மொழியின் ஆற்றலையும் பேணி வளர்த்தல். தகவல் தொடர்பு, கூட்டுறவு உள்ளிட்ட வாழ்க்கையை செயல்திறன்களுக்கான கல்வி. கற்பித்தலிலும் கற்றலிலும் தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடு. கல்வி திட்டம் கற்பிக்கும் முறையில் உள்ளூர் சூழல்களுக்கு மதிப்பளித்தல். பொது கல்வி அமைப்பு முறையில் கணிசமான அரசு முதலீடு மற்றும் தனியார் மற்றும் சமூகத்தின் பங்களிப்பை ஊக்குவித்தல். சிறப்பு செயல் திட்டங்கள். முன் குழந்தை பருவ கவனிப்பு, அதாவது சின்ன குழந்தையிலிருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கல்வியும் கற்றலின் அடித்தளம். அதே மாதிரி வந்து அடுத்த அம்சம், அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத்தறிவு எண்ணறிவு உட்புற வெளிப்புற விளையாட்டு இசை கலைகள் முதலானவற்றை உள்ளடக்கிய தரமான மழலியர் கல்வி. அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு கற்றலுக்கு தேவையான அவசர மற்றும் அவசியமான முன் தேவைப்பாடு. அதே மாதிரி அடிப்படை இதே மாதிரி இதுல உள்ள முக்கியமான அம்சங்கள் எல்லாம் கொடுத்து இது என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குங்கிறத குறிப்பிட்ட முக்கியமான அம்சங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்திருக்காங்க. நம்ம இதை படிச்சோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்க அதுக்குள்ள மொபைல்ல இருந்தாலும் நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க இதை வந்து பாத்துக்கலாம். அடுத்து 3வது ஒரு இது என்னன்னா பொய் பித்தலாட்டங்களை உடைத்தல். இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக என்னெல்லாம் எத்துவாளித்தனம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. பொய் பிரச்சாரங்களை உடைத்தல் தலைப்பு. பொய் பிரச்சாரம் 3வது கட்டாய மொழி இந்தி தான். அதான் முக்கியமானது. 3வது மொழி இந்தி மொழியை சொல்லிக் கொடுக்க போறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இந்திய கட்டாயமா திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது. உண்மை என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் மொழியே 3வது மொழி. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, 3வது மொழிங்கிறத அந்த மாணவர்கள் முடிவு பண்ணிடலாம். ஏதாவது ஒரு மொழியை அந்த மாணவர்கள் தேர்வு செய்துக்கலாம். இந்திய மொழியில ஒரு மொழியை எடுத்துக்கலாம். அந்த மொழியை தேர்வு செய்கிறது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள். அந்த பள்ளிக்கூடத்துல தான் இந்த முடிவு எடுக்க முடியும், முதலமைச்சர் எடுக்க முடியாது. அதான் பிரச்சனையே. அவங்க தான் இவங்கிட்ட கட்டாயப்படுத்த முடியாது. அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்களோ எதை விரும்புறாங்களோ அதைத்தான் நீங்க படிக்கலாம். அடுத்து குழந்தைகளின் கற்றல் திறன் குறையும். அது எப்படி குறையும்? இந்தியா முழுக்க குறை அப்படின்னா நீங்க இவ்வளவு பெரிய அறிவாளிகள் அப்படின்னா நீங்க அந்த கல்வி திட்டத்துல ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல போய் அதே கல்வி திட்டத்துல ஏன் உங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்க? சிறு வயதில் பல மொழிகளை படிப்பதால் மாணவர்கள் சின்ன வயசுல தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சாங்க. சின்ன வயசுல நீங்க எத்தனை மொழியை வேணாலும் கத்துக் கொடுக்கலாம் குழந்தைங்க. அப்படி வளரதான் அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் கற்கக்கூடிய திறனை குறைய ஆரம்பிக்கும். சின்ன வயசுல தாராளமா படிக்கிறாங்க. உலகம் முழுக்கவே தெரியும். அதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாத்தையும் இதுல போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இல்ல அப்படி இப்ப இவங்க வாழ்க்கையே பொய் பித்தலாட்டம் எத்துவாளித்தனம் ஏமாற்று வேலை இதையே இப்படியே ஒரு இதை வச்சே கட்டமைச்சிட்டு வந்த கும்பல் தானே. அதை இப்பவும் கையெடுத்து அதை இன்னமும் கை தரும்னு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா மொத்தத்துல உங்களை போட்டு புதைக்க போறாங்கிறது புரியல. 3 மொழிகள் கற்பது குழந்தைகளுக்கு மேலும் சுமையாக இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதுல வேற சொல்லிருக்காங்க, சிறு வயதில் பல மொழிகளை அதை படிப்பதால எந்த குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா 3 மொழிகளை படிக்கிறேன்னா 2 மொழி படிச்சாலும் அது கஷ்டமா தான் இருக்கும். எதுக்கு அனாவசியமா இங்கிலீஷை படிக்க வைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு வெளியே வேலைக்கு போனா அவன் அன்னை கத்துக்க போறான், வட இந்தியா போறான் இந்தியா கத்துக்க போறான், அரபு நாட்டுக்கு போனா அரபியா கத்துக்க போறான், அதே மாதிரி ஏதாவது அமெரிக்காவுக்கு போனான்னா இங்கிலீஷை கத்துக்க போறான். அவ்வளவுதானே.
அமெரிக்கன் இங்கிலீஷை நம்ம கற்றுக்கக்கூடிய இங்கிலீஷும் வேற. நாம வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு நடந்த அந்த பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் இந்தியன் இங்கிலீஷுக்குமே வித்தியாசம் உண்டு. அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுல நாம இதை பின்பற்றி இருக்கோம். ஆனா நம்ம பேஸ் பண்ணி போறது அமெரிக்கால போய் அங்கேயே அவன் சில விஷயத்தெல்லாம் மாத்தி தான் அவன் வந்து பண்ணணும். ப்ரொனன்சியேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு சில எழுத்துக்கு கலர் அப்படின்னால COLO UR நம்ம போட்டு படிச்சுட்டு இருப்போம். COLO UR இதுதான் நம்ம பின்பற்றக்கூடிய கலர். ஆனா அமெரிக்காக்காரன் COLOR இதுதான் அமெரிக்கா இங்கிலீஷ். இது மாதிரி நிறைய உள்ள இருக்கு. அதனால நாம வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்னா 2 மொழினால 3 மொழி படிக்கிறது சுமைனா 2 மொழி படிக்கிறது சுமை தானே. தமிழ் மொழி தாய்மொழியில மட்டுமே படிச்சுட்டு போலாமே. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அந்த தமிழ் மொழியாவது தமிழகத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கட்டாயம்னியாவது வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. கிடையாது, கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ் வந்து கட்டாயமாக நீங்க படிச்சே ஆகணும்னு சொல்லி கிடையவே கிடையாது. அதுக்கு கட்டாயப்படுத்தி அப்ப வச்சீங்கன்னா வளர்ந்துரும். சரி, அடுத்த கட்டமா வரேன். அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயாவது தமிழை வந்து தாய்மொழிங்கிற தமிழை வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கட்டாயமா வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்திலே கிடையாது சார். தமிழுக்கு பதிலாக நீங்க உருது எடுத்துக்கலாம், தமிழுக்கு பதிலாக நீங்க மலையாளம் எடுத்துக்கலாம். இப்ப பரிசு எழுதிட்டு இருக்காங்கல்ல, பார்ட் 1 தமிழ்னு போட்டிருக்காங்கல்ல, அதுல உள்ளவே பாருங்க, தமிழுக்கு பதிலாக நீங்க தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் எடுத்துக்கலாம். இப்படி வேற வேற மொழிகளை, விருப்பப்பட்ட மொழிகள் இப்ப ஏற்கனவே சொல்லி கொடுத்துதான். உருதுக்கும் தமிழுக்கு என்ன சார் சம்பந்தம்? தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. உருது விருப்பப்பட்டு அவங்க படிச்சுட்டு போறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? சரியான இதுதானே. உருது படிச்சா அவன் தெலுங்கு, அவன் ஹிந்தி கத்துக்குவான். அத ஒரு பாயிண்ட் இருக்கு. உருது தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி ஈஸியா புரிஞ்சிடும், தெரிஞ்சிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குள்ளால ரெண்டு ஒற்றுமை நிறைய இருக்கனால. சரி, இருக்கட்டு. அடுத்து வந்து இந்தி பயிற்றுவிக்கும் மொழியாக இருக்கும், அப்படி எதுவுமே கிடையாது. அதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பிரிவு 4.11 அப்படிங்கிற இடத்துல புதிய கல்விக் கொள்கையில இது வருது. எந்த இடத்துலயுமே வந்து இந்தி பயிற்று மொழி எல்லாம் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய தோழி தானே இதெல்லாம். அப்படித்தானே இவங்க இவ்வளவு வருஷமா ஏமாத்திட்டு நடந்தாங்க. ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல இவங்களுக்கு. இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பித்தலாட்டத்தெல்லாம் உடைச்சு பொதுமக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பாஜக தலைவர்களும் சரி, இல்ல தமிழக அரசியல்வாதிகளும் சரி அந்த மாதிரி இல்ல. அதனால இவங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்பதானே சரியான ஆள்கிட்ட சிக்கி இருக்காங்க. சிங்கத்திட்ட சிக்கி இப்போ சின்ன பின்னமாயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்தி வழி கல்வி எல்லாம் கிடையாது, தாய்மொழி வழி கல்வி. அதுதான் இல்ல உண்மையான இந்திய தாய்மொழியா கொண்டவங்களுக்கு இந்தி மொழி வழியில 1 to 5 வரைக்கும் வந்து வட மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள்ல இந்திய தாய்மொழியா வச்சிருக்காங்கன்னா இருக்கும். குஜராத்ல குஜராத் மொழி தான் தாய்மொழி. அந்த குஜராத்திகளுக்கு குஜராத்தி மொழியிலேயே தான் 1 to 5 வகுப்பு வரைக்கும் அங்க பாடம் நடத்துவாங்க. கேரளாவில் மலையாளம் மொழி மூலமாக 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பயிற்று மொழியாக இருக்கும். தமிழகத்துல தமிழ் தான் பயிற்று மொழி, தமிழ் வழி கல்வி தான் 1 to 5ஆம் வகுப்பு வரைக்கும். இதுதான். இதெல்லாம் அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். அடுத்து பாஜக பின்வாசல் வழியாக இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது. மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா உள்ளிட்ட இந்தியாவின் 22 அதிகாரப்பூர்வ மொழிகளில் படிக்க தேசிய கல்விக் கொள்கை வாய்ப்பு வழங்குகிறது. மேலும் உயர்நிலை பள்ளியில் இதுக்கு மேல உயர்நிலை பள்ளி அளவில் பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், ஜப்பான் மற்றும் ரஷ்ய மொழிகளையும் மாணவர்கள் கற்கலாம். பிரிவு 4.18. இதெல்லாம் வந்து அதுல உள்ள உண்மைகளை முதல்ல அதை படிச்சாதானே இவங்களுக்கு தெரியும். இதான் படிக்கிறது கிடையாது, தற்கூறிகள். பிறகு அடுத்து புதிய கல்விக் கொள்கை 2020 தமிழ் அடையாளத்திற்கே அச்சுறுத்தல். தமிழை வளர்க்குதா கெடுக்குதா? இல்ல நான் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. தமிழ்நாட்டுக்காரன் வந்து இன்னொரு மொழியே எடுப்பான். இந்த பார்டர்ல இருக்கக்கூடியவங்க மலையாளத்தை எடுப்பாங்கன்னு வச்சிருங்க. மற்ற இடத்துல வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடியவங்க தெலுங்கு எடுப்பாங்கன்னு வச்சிருங்க. கர்நாடகா எல்லையில இருக்கக்கூடியவங்க கர்நாடகத்தை எடுப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த எல்லையில இருக்கக்கூடிய சில பள்ளிகள்ல மட்டும். மற்றவங்க எல்லாம் என்ன எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தி எடுக்க நிறைய வாய்ப்பு. நிறைய பள்ளிகள்ல வந்து இந்தி படிச்சா இந்தியா முழுக்க சுத்திட்டு இருக்கலாம். எங்காவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு பயன்படும். அதனால நம்ம இந்தி படிச்சுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் இந்திய 3வது மொழியாக தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில். மாணவர்கள் நான்லாம் அதான் சொல்லுவேன், இந்தி படிச்சா நல்லதுன்னு சொல்லுவேன். இது இந்த மனப்பான்மை இருக்குன்னு என்ன இருக்கு, படிப்பாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் நீங்க வட இந்தியாவில் இப்ப நடைமுறை படித்திருக்காங்க. இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு பாருங்க. இது நல்ல ஃபுல்லா நடைமுறைக்கு வந்த பிறகு பாருங்க, பல மாநிலங்கள்ல வந்து தமிழ் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் தான் இந்தியா முழுக்க ஏறக்குறைய எல்லா மாநிலங்களுக்கும், கேரளாவுக்கு போனா கூட இந்தியை வச்சு அவன் சமாளிக்க முடியும், தெரிய முடியும். அதே சமயத்துல வந்து தமிழ் வந்து மலையாளத்துக்கும் தாய்மொழியா இருக்கு, முன்மொழியா இருக்கு.
கேரளா தெலுங்குக்கும் இருக்கு. அதாவது கன்னடம், தெலுங்கு, கவின் மலையாளம், இதுக்கெல்லாம் மூத்த மொழி, முதல் மொழி, தாய்மொழி. இதுல இருந்து பிரிஞ்சு போன மொழி தான் மற்ற மொழிகள்ங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அதே மாதிரி தமிழை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழ் வந்து தொன்மையான மொழி. அதனால மலையாளத்தை விட தமிழை படிக்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி மலையாளத்தை விட தமிழை, கன்னடத்தை விட தமிழை, தெலுங்கை விட தமிழை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவ சூழ்நிலை வட மாநிலங்களில் உருவாகும் போது அங்க உள்ள மாணவர்கள் தமிழை படிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க ஊபியில உள்ளவன் தமிழை படிச்சான் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து தமிழ் ஆசிரியர்களை நம்ம ஏற்றுமதி பண்ண வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் அமையும். அதனால இவங்க வந்து பித்தலாட்டக்காரர்கள். அதனால தமிழெல்லாம் ஒன்றும் அழியாது. தொழில் கல்வியை ஊக்குவிப்பது ஜாதி சார்ந்த வேலைகளை ஊக்குவிப்பதாகவே இருக்கும். கருணாநிதிக்கு மகன் வந்து எதுக்கு அந்த ஜாதி ரீதியாக அப்படியே கொண்டு போய் முதலமைச்சரை வைக்கிறீங்க? கருணாநிதிக்கு மகனைத்தான் வந்து திமுக தலைவராக்கணுமோ? இல்ல வேற ஜாதியில இருந்து வைக்கலாம்ல? வேற ஜாதி பெரும்பான்மை ஜாதிகள் நிறைய இருக்குல்ல. வன்னியர்கள் பெரும்பான்மை ஜாதியா இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஜாதிகள்லாம் பெரும்பான்மை இருக்காங்க. முக்குளத்தூர் பெரும்பான்மையில இருக்கு, அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. நாடார் சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. கவுண்டர் சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. பிள்ளைமார் சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஆளை திமுக தலைவர் வைக்கலாமே. அதுல இருந்து ஒரு ஆளை வந்து முதலமைச்சரை வைக்கலாமே. கருணாநிதி முதலமைச்சர், அவருக்கு பிறகு அவருடைய மகன் முதலமைச்சர், அவருக்கு பிறகு அவருடைய உதயநிதி முதலமைச்சர். இது என்ன கணக்கு? இது வந்து குலக்கல்வியில வருமா வராது? அந்த லிஸ்ட்ல தானே வரும். இது அது எப்படி வைக்கிறீங்க நீங்க? திமுகவுக்கு தலைவர் வந்து அண்ணாதுரை இருந்தாரு, ரைட்டு. அதுக்கு பிறகு அண்ணாதுரை தலைவரே இல்ல. தலைவர் நாற்காலி காலியை வச்சுட்டு போயிட்டாரு. அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்ச ஆளு தான் வந்து கருணாநிதி. அதான் ஒரிஜினல் வரலாறு. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி. இது என்னங்க இது என்னது? இது குலக்கல்வியா இல்லையா? இது குலவழி தானே வருது. எதுக்கு இதை வைக்கிறீங்க நீங்க? அதை எதையாவது உருட்டணுங்கிறதுக்காக ஒன்னும் இல்லை சார். நான் படிக்கிற காலத்திலேயே வந்து எங்களுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது நமக்கு வந்து தொழிற்கல்வின்னு ஒன்று வச்சாங்க. ஒன்று இருந்துச்சு நடைமுறையில். அதை அழிச்சு விட்டாங்க இவங்க. தொழிற்கல்வியில வந்து என்னன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழிலை வந்து கத்துக்கிடுவீங்க. அது உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில எதுவுமே கை கொடுக்கலன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பைண்டிங் பண்றது நானே பண்ணிருக்கேன். சொல்லி கொடுப்பாங்க, பாடத்திட்டத்துல இல்ல. அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. பைண்டிங் பண்றதுக்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் போய் அதை கத்துக்கிட்டு ஒரு நாள் பயிற்சி. அப்புறம் வந்து கூடுதலா தகவல் தெரியலன்னா நீங்க அகசி தரத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க போனேன். நானே போய் கத்துக்கிட்டேன் அதுல. ஆனா ஒரு நாள் பயிற்சி தான் பண்ணாங்க. அதை பாடத்திட்டத்துல கொண்டு வரல. அதை மோடி கொண்டு வர்றாரு. உங்களுக்கு மெழுகுவர்த்தி தயாரிக்கணுமா, இல்லைன்னா நீங்க வந்து எது தெரியுமோ அதை வந்து நீங்க அந்த அந்த ஏரியாவில் எது முக்கியமா இருக்குமோ அதை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது ஈஸியா அவங்களுக்கு புரியும். அதை வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது வேற எதுவுமே கை கொடுக்காதுன்னு இது கை கொடுக்கும், வாழ்ந்துட்டு போறோம். உனக்கு என்னையா பிரச்சனை? அதுல அவங்க தொழிற்கல்வி உங்களுக்கு மண்டையில ஒன்னும் ஏறாது, உங்க பையனுக்கும் ஏறாது, பேரனுக்கு எவனுக்கும் ஏறாது. இந்த லட்சணத்துல நீங்க இருந்துட்டு அதுக்காக வேண்டி வந்து உலகத்துல எவனுமே படிக்க கூடாது, தமிழன் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சா அந்த மாதிரி பட்ட இது. தேசிய கல்விக் கொள்கை உயர் ஜாதியினருக்கு மட்டுமே பயனளிக்கும். இது என்ன கேள்வி கூத்து? இதுதான் இதுதான் பிரிவு 6ல் உள்ள இது வந்து விளக்கமா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லோருக்குமான கல்விங்க. இது தரமான கல்வி. அதை தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். இந்த இடத்துல நான் வேற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லணும். நேற்றுக்கு வந்து ஒரு 3-4 பக்கத்துக்கு வந்து இந்த வெட்டி ஆபீசர் இருக்காருல்ல, ஜோசப் விஜய், அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதாவது நாங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து எதிராக நாங்க இருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வழக்கம் போல பாயாசம் வட பாயாசம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுல வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப மக்களுக்கு இதுவா தேவை, இதை விட முக்கியமானது தரமான கல்வி தேவை. அட புண்ணாக்க மாட்டானோட இதுல அதுதானங்க சொல்லியிருக்கு. உங்க விஜய் வித்யாசிரமங்கிற நீங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல கொடுக்கக்கூடிய அதே கல்வியை மோடி வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவனுக்கு கொடுக்கணுங்கிறதான புதிய கல்விக் கொள்கையே. அப்புறம் ஏன் அதை எதுக்குறீங்க நீங்க? சரி வாங்க. இந்த மாதிரி இது கீழே என்ன பாருங்க, தேசிய கல்வி இதுல வந்து மாநிலத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு செல்லும். பின்லாந்து, கனடா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் உள்ள கல்வி முறைக்கு சமமானதாக தேசிய கல்விக் கொள்கை 2020 அமைந்து உள்ளது என சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். நீங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லிங்க்ல போய் பாத்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது உண்மையிலே இது சர்வதேச தரத்தில் உள்ள கல்வி. அதுதாங்க பிரச்சனையே. சர்வதேச தரத்துல உள்ள கல்வியை தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்டீங்கன்னா திமுக காரன் நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூட வேண்டியது இருக்கும். அங்கதான் பிரச்சனை. நீங்க அந்த கல்வி அங்க கொடுத்துட்டீங்கன்னா இலவசமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கிடைக்கும் போது எந்த மடப்பயிலாவது அவங்களுடைய குழந்தைய கொண்டு போய் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்களா? ஏவா வேலு நடத்துற பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்களா? ஜோசப் விஜய் நடத்துற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்களா? இதுதான் பிரச்சனை. நான் ஒரு லாஜிக் படி ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இடையில தான் சொல்றேன்.
அதாவது வந்து செபஸ்டியன் சைமன் வந்து அவருடைய பிள்ளை வந்து இது மாதிரி மும்மொழி கொள்கை ஹிந்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்திருக்காரு. தமிழ் வழி கல்வியில சேர்க்கல. அதே மாதிரி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்க பையன் வந்து தமிழ் வழி பள்ளியில படிக்கல. அவன் வந்து பிரெஞ்சு மொழி படிச்சுட்டு இருக்க. அது அந்த பையனே சொன்னனால இது உலகம் முழுக்க நல்ல அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்ன தெரியுமா, ஏன் இவங்க வந்து இப்படி சேர்த்தாங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அவருக்கு தெரியாதா? அவர் ஏன் அப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கல, இல்ல தமிழ் வழியிலே சேர்க்கல? அவர் நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரு பெற்றோராக யோசிக்கும் போது குழந்தை வந்து தரமான கல்வியை படிக்கணும். தமிழ் வழிங்கிறது கூட 2வது பட்சம். தமிழுக்கு மேல உள்ள பாசம்லாம் 2வது தான். குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்ப அதுக்கு தரமான கல்வி கிடைக்கணும். அப்ப தரமான அந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்டே நிக்குது. தரமான கல்வி கிடைக்கணும்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்தா கிடைக்காது. நாம கல்வி அமைச்சரா இருந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கல்வித்துறையினால தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம்னா அது தரங்கட்ட கல்வியை கருணாநிதி காலத்துல இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க தந்தை கருணாநிதி சேர்ந்து சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தரங்கட்ட கல்வியில படிச்சா விளங்க மாட்டான். பையனுடைய எதிர்காலம் விளங்காம போயிரும். அதனால கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு. அங்க மும்மொழியில பிரெஞ்சு எடுத்து படிச்சார். பையன் படிச்சுட்டு இருக்காரு. ரைட், இதுதானே. அப்ப அங்க அந்த பெற்றோராக அவங்க யோசிக்கும் போது தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடத்துல தான் தரமான கல்வி இருக்கு. சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சாதான் குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறத செபஸ்டியன் சைமன் புரிஞ்சுக்கிட்டதுனால அவரு குழந்தைய கொண்டு போய் அங்க சேர்த்தாரு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுனால கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய குழந்தைய கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்துக்கிட்டார். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பெற்றோராக அவங்களுக்கு தங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக அவங்க அங்கோட்டு சேர்க்கிறாங்க. அதைத்தானே மோடியும் சொல்றாரு, அதைத்தானே அண்ணாமலையும் சொல்றாரு, அதைத்தானே நானும் சொல்றேன். உங்க குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல தரமான கல்வியை கொடுத்துட்டா ஏழைப்பாளைகள் இலவசமா அதை படிச்சுட்டு போவாங்கல்ல. உங்ககிட்ட காசு இருக்கு, லட்சமா கொடுக்க முடியும். ப்ரீ கேஜிக்கு 2 லட்சம் இல்ல 5 லட்சம்னாலும் உங்களால ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியும். ஆனா ஏழைப்பாளைகள் எங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க இல்ல எத்தனை பேர் அந்த மாதிரி வசதியா இருக்காங்க? இல்லையே. வசதி படைத்தவங்க சேர்த்துருவாங்க. மற்றவங்க எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல நீங்க இலவசமா கொடுத்தா எல்லாருமே ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து துப்புரவு தொழிலாளிகள்ல இருந்து எல்லாருடைய வீட்லயும் வந்து தரமான கல்வியில பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருந்தா போட்டித் தேர்வுல முன்னேறி வருவாங்க. இல்ல நவோதயா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாம் போட்டித் தேர்வில் யூபிஎஸ் பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறாங்களா இல்லையா? நீட்ல பாஸ் ஆகி டாக்டர் ஆகிறாங்களா இல்லையா? இது மாதிரி நல்லா ஜொலிப்பாங்கல்ல. அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கு எதிரானது. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து எத்தனை எஸ்சிக்கு வருஷத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? எஸ்சிக்கு இவ்வளவு சீட்டு கோட்டா சிஸ்டம் ஏதாவது நடைமுறைப்படுத்துறீங்களா நீங்க? ஒண்ணே வேண்டாங்க. இந்த ஓசி சோறு வீரமணின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் வந்து வேந்தர் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு எங்க தெரியுமா, திருச்சிக்கு பக்கத்துல வல்லம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு ஒண்ணு வச்சு நடத்துறாரு. அது வேந்தரே இந்த புண்ணாக்கு மாடம் தான். இவர் தான் அதுல இருக்காரு. அந்த கல்லூரியில மாணவர்கள் சேர்க்கையில இடஒதுக்கீடு கிடையாது. சமூக நீதி காத்த புண்ணாக்கு மாடங்கள்லாம் இவங்க தான். அங்க வந்து மாணவர்கள் சேர்க்கையில இடஒதுக்கீடு கிடையாது. சரி, அங்க வேலை பார்க்கறவங்க அதுலயாவது இடஒதுக்கீடு உண்டா? அலுவலர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, இதுலயாவது இடஒதுக்கீடு உண்டுமா? கிடையாது. அங்க எஸ்சி கோட்டாவும் கிடையாது, எஸ்டி கோட்டாவும் கிடையாது, எம்பிசி கோட்டாவும் கிடையாது, பிசி கோட்டாவும் கிடையாது. கோட்டா சிஸ்டமே கிடையாது. இவங்க தான் சமூக நீதியை காத்துட்டு இருக்காங்க. அதே தான் சன்ஷைன் பள்ளிக்கூடத்துலயும் அதே தான் வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்துல வேலை செய்யறாங்கல்ல, அங்கேயும் இதே லட்சணம் தான். அதே தான் வந்து மற்றவங்களுடைய அதாவது ஏவாவில் நடத்துறது, ஜெகத்ராஜ் நடத்துற பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து இவர் அன்பழகனுடைய மகன் நடத்துற பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து துரைமுருகனுடைய மகன் நடத்துற பள்ளிக்கூடம், பொன்முடி நடத்துற பள்ளிக்கூடம், கீதா ஜீவன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், எல்லா இடமும் இதே லட்சணம் தான். கோட்டா மாணவர்களை சேர்க்கையில நீங்க வந்து இலவசமா கூட சேர்க்க வேண்டாம். இந்த கோட்டா சிஸ்டத்திலும் படியாவது சேர்க்கலாம்ல. இந்த சிஸ்டமே அப்ளிகபிள் கிடையாது அவங்களுக்கு எல்லாம். பாத்துருங்க. இதான் இவ்வளவுதான் சமூக நீதி இவங்களை பொறுத்தவரைக்கும் பித்தலாட்டம் சார். இது இல்ல. தேசிய கல்விக் கொள்கை உயர் வகுப்பினருக்கு மட்டுமே சாதகமாகும். அது எப்படி சாதகமாகும்? உயர் வகுப்பினருக்கு மட்டுமே. உயர் வகுப்பினருக்கு எத்தனை பேருங்க இருங்க? பிராமணன் ஊன்னா உடனே இவங்க உயர் வகுப்புன்னு சொல்லுது பூதா பிராமணன் தான் எல்லாம் பண்றான். 3% தான் இருக்கான். நீங்க எத்தனை சதவீதம் சார் இருக்கீங்க? பிராமணன் 3% இருந்து போடு சார் தமிழகத்துல. முதலமைச்சர் சார்ந்த ஜாதிக்கு பேர் என்ன தெரியுமா? சின்ன மேளம்.
இன்னும் சொல்ல போனா தெலுங்கு சின்ன மேளம்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சின்ன மேளம்னு ஒரு ஜாதியே கிடையாது. பெரிய மேளம் தான் இருந்திருக்கு. பெரிய மேளம் இன்னொரு ஜாதி. இது எல்லாம் சேர்த்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது ஒரு பித்தலாட்டம் பண்ணி இசை வேளாளர் ஒரு பட்டியலை கொண்டு வந்து அதுக்குள்ளால வச்சிருக்காரு. சரி, அந்த இசை வேளாளர் தான் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருப்பாங்க? இல்ல சின்ன மேளம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருப்பாங்க சொல்லுங்க. குளத்தூர்ல அவ்வளவு பேரும் சின்ன மேளம்ங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்களோ? அவங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்களோ? என்ன சார் இது? எல்லா இடமே அயோக்கியத்தனமா? உங்களை மக்கள் ஏத்துக்கல. அதாவது ஒரு 10,000 பேர் 1000 பேர் கூட தேர மாட்டாங்க. சின்ன மேளம்ங்கிற சமுதாயம் தமிழகத்துல 1000 பேர் கூட தேர மாட்டாங்க. இசை வேளாளர்னு எடுத்தாலே ஒரு 10,000 பேர் தான் தேர்வாங்கன்னு சொல்றாங்க. 10,000க்கு உள்ளாலதான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிங்க உங்களை முதலமைச்சர் உங்க இதுல இருந்தே ஒருத்தர் திமுக, நீங்களே திமுகவினுடைய தலைவர், நீ உங்க பையன் வந்து நீங்க முதலமைச்சர், உங்க பையன் துணை முதலமைச்சர், உங்க தங்கை வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அப்புறம் உங்களுடைய சொந்தக்காரர் வந்து தயாநிதி மாறன் வந்து எம்பி. எப்படிங்க இதெல்லாம் வர முடியும்? கனிமொழி எம்பி. அதெல்லாம் எப்படிங்க? விகிதாச்சார அடிப்படையில யோசிங்க. நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. பிராமணன் 3% இருக்கான், அவன் எல்லாத்துக்கும் வந்துட்டான், திறமை இருக்கு வந்தான்னு சொல்லுங்க, ஓகே. அப்படி எல்லா இடத்துலயும் அவன் எங்கெங்க வந்திருக்கான்? எல்லா இடத்துலயும் அவனா இருக்கான், பிராமணனா இருக்கான். இப்போ சொல்லுங்க. அதே மாதிரி மதம் மாறுது, அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு வந்ததுக்கெல்லாம் பிராமணன் தான். கன்னியாகுமரி வாங்க, எங்க ஊருக்கு வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடத்துல சொல்லியிருக்கேன். சுசீந்திரம் பக்கத்துல குமாரபுரம் தோப்பூருங்கிறது எங்க கிராமம். அந்த ஏரியாவில் சுசீந்திரத்துல 10 வீட்டுக்காரர் இருப்பாங்க. முன்னாடி கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம், இப்போ கொஞ்சம் 10 வீட்டுக்காரங்க இருப்பாங்க. வேண்டாம், அது விட்டீங்கன்னா அப்படியே நல்லூர், இறைவுதூர், அப்புறம் வந்து மருங்கூர், தோப்பூர், இதுதான் எங்க ரூட், பஸ் ரூட். இதுக்கு இடையில நீங்க எங்கே நீங்க தேடி எடுத்தா கூட பிராமணனை கண்டுபிடிக்க முடியாது, கிடையாது. தேரூர்ல வந்து நீங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த தேரூர்ல வந்து வடக்கூர்னி ஒரு பகுதி இருக்கு. அதுல ஒரு 4-5 வீட்டுக்காரங்க பிராமணன் இருக்காங்க. மற்றபடி இங்க நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இப்ப பிராமணன் கிடையாது. பஞ்சலிங்கபுரத்துல ஒரு 2 தெரு இருக்காங்க, கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க. இதுதாங்க ஒரிஜினல் நிலவரம். இந்த மாதிரி அங்க 4 பேர் இங்க 4 பேர் இருக்கவனா வந்து சேர்ந்து எங்களெல்லாம் மதம் மாத்தி விட்டான்னு சொன்னா, எங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினா, அதனால எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மதம் மாறிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேலி கூத்தான விஷயம். எங்க ஊரு குமாரபுரம் தோப்பூர், அது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வந்து ராஜாவூர், ராமநாச்சமுதூர் கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம் ராஜாவூர் இருக்கு. ஒரு தகவல், இதுல ராமநாச்சமுதூர்ல வந்து வடக்கூர் தெக்கூர்னு இருக்கு, ராஜாவூர்லயும் வடக்கூர் தெக்கூர்னு இருக்கு. ராமநாச்சமுதூர்லயும் சரி, ராஜாவூர்லயும் சரி, வடக்கூர்ல இருக்கிறவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தில இருந்து கிறிஸ்தவங்களா மதம் மாறினவங்க. தெற்கூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிள்ளைமார் சமுதாயத்துல, தெற்கூர்ல இருக்கக்கூடியவங்க நாடார் சமுதாயத்துல இருந்து மதம் மாறி போனவங்க. வடக்கூர்ல 2 ஊர்லயுமே வடக்கூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிள்ளைமார் சமுதாயத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினவங்க. 100% ஆர்சி கிறிஸ்டியன், கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றிட்டு வராங்க. ராஜாவூர், ராமநாச்சமுதூர். ராஜாவூர் வந்து கன்னியாகுமரி மாவட்ட அளவுல பிரபலமான ஊர் கிறிஸ்தவ இதுல, ரோமன் காத்தலிக்ல. இந்த 2 கிராமத்துக்கு நீங்க வாங்க. ராஜாவூருக்கு வந்தீங்கனாலும் சரி, ராமநாச்சமுதூருக்கு வந்தீங்கனாலும் சரி, வடக்கூர் இருக்கு பாத்தீங்களா, அங்க தனி சர்ச்சு. தெக்கூர் இருக்கு பாத்தீங்களா, அங்க தனி சர்ச்சு. ஜாதியே இல்ல கிறிஸ்தவ மதத்துல, அதனாலதான் மதம் மாறினாங்கன்னு சொல்லிவிட்டு இங்க தனி சர்ச்சு, அங்க தனி சர்ச்சு, இவங்களுக்கு தனி கல்லறை தோட்டம், அவங்களுக்கு தனி கல்லறை தோட்டம். என்ன பித்தலாட்டம்? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? முக்கியமான கேள்வி. பிராமணந்தனுடைய அடிமைப்படுத்தினா, கொடுமைப்படுத்தினா, அதனாலதான் இவங்க எல்லாம் மதம் மாறினாங்கன்னு சொல்லிட்டு கட்டமைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ராஜாவூர்லயும் ராமநாச்சபுரம்லயும் தெற்கூர்ல இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் உள்ள மதம் மாறுறதுக்கு வடக்கூர்ல இருக்கக்கூடிய சொற்ப எண்ணிக்கையில இருக்காங்க. அந்த பிள்ளை மாறுதான் காரணம்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாங்க. அந்த வடக்கூர்ல இருக்க பிள்ளை மாற எவன் போய் மதம் மாத்தின, எவன் டார்ச்சர் பண்ணா சொல்லுங்க? அதுக்கு அந்த பக்கம் வயக்காடு மலை தான் இருக்கு, அங்க பிராமணனும் கிடையாது, நம்பூதிரியும் கிடையாது. எப்படிங்க அவன் எதுக்கு மதம் மாறினா சொல்லுங்க? ராஜாவூர்ல வடக்கூர்ல ஒரு 10 வீட்டுக்காரங்க இருப்பாங்க, இல்ல ஒரு 15-20 வீட்டுக்காரங்க தான் தேர்வுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராமநாச்சமுதூர்ல வடக்கூர்ல ஒரு 10, 25, 30, 50, 100 வீடு இருக்கலாம். அந்த 2 ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளாளர்களை யாரும் மதம் மாத்தலாம் சொல்லுங்க? சமுதாய கொஞ்சமாவது அடிப்படை இருக்கணும்ல. எல்லாம் பிராமணன் தான் பண்ணான், பிராமணன் தான் மதம் மாத்தினான், பிராமணன் தான் எல்லாத்தையும் போட்டு அடக்கி ஆண்டான், எங்களெல்லாம் போட்டு புளிஞ்சான். இப்ப எங்க நாடார் சமுதாயத்திலாம் பிள்ளைமார்கள் வந்து சில ஜாதி ரீதியாக கடந்த காலங்களில் வெள்ளைக்காரன் காலத்துல நடத்தினாங்கிறது உண்மை, அது உண்மை, மறுக்க முடியாது. ஆனா பிராமணன் தான் வந்து நாடார கொழும்படுத்தினா, பிராமணன் தான் வந்து பிள்ளைமாரெல்லாம் வந்து அடக்கி ஒட்டிக்கி வச்சு அதனால அவன் மதம் மாறினான்னா கேலி கூத்தா இருக்கு இல்லையா? இதுதான் சார் இல்ல உண்மை. இந்த பித்தலாட்டத்தை வச்சு இவ்வளவு நாளும் வண்டியை ஓட்டினாங்க, என்னமோ ஓட்ட முடியாது விஷயத்து வாங்க. இந்த மாதிரி இதுல எல்லாமே போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல சிறப்பான ஒரு செயல்
பாஜக, தமிழக பாஜக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்தது. இதுல வந்து ஆன்லைன் மூலமாக ஒரு கையெழுத்து இதையும் நடத்துறாங்க. அதுக்குதான் இந்த பக்கம். அதுல இவ்வளவு தகவல்கள், இந்த தகவல்கள்ல இன்னும் நிறைய தகவல்கள் கீழே கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா வந்து இதுல இப்ப இந்த பேருன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல பேரு, அப்புறம் போன் நம்பரு, அப்புறம் வந்து மின்னஞ்சல், இமெயில் அட்ரஸ், அப்புறம் எந்த தொகுதி அப்படிங்கறத நம்ம அங்கே தேர்வு செய்துட்டோம் அப்படின்னா தேர்வு செய்துட்டு உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த அது கீழே கையெழுத்து இதுலயே நீங்க கையெழுத்தும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க வந்து இதுல வந்து இந்த கையெழுத்தை பயன்படுத்தணும்னு கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். எல்லாம் முடிச்சுக்கிட்டு இதுல வந்து நான் வந்து ஐ எம் நாட் ரோபோன்னு இருக்குல்ல, அதுல டிக் அடிச்சுட்டு இப்போது சமர்ப்பிக்கவும். சமர்ப்பிப்பதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய சிறந்த மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி முறையான தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்பதோடு அதனை செயல்படுத்தவும் முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கறதோட இப்ப இதுல நம்ம கொடுத்தா உள்ள போயிடும். நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால வந்து நீங்க கொடுக்கறவங்க இந்த பக்கத்துல போய் இதை நீங்க வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நேற்று தொடங்கி வச்சாரு. அவர் தொடங்கி வச்சு இன்னும் 24 மணி நேரம் ஆகல. இப்போ இதுல கீழே இருக்கு NEP 2020க்கு பொதுமக்களின் ஆதரவு. இதுவரைக்கும் எவ்வளவு பேர் ஆதரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 95,095, அதாவது 9,509 பேர் இதுவரை என்ன கூட்டிட்டு பாருங்க. அது ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் சில ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 1,00,000 தாண்டி போயிடும். அப்போ ஒரு நாளைக்கு உள்ளால அவர் நேற்றுக்கு தொடங்கி வச்ச நேரம் வர்றதுக்கு முன்னாடி இது 1,00,000 தாண்டி போயிடும். ஒரு நாளைக்கு உள்ளாலேயே இந்த புதிய கல்விக் கொள்கை அல்லது 3வது மொழியாக படிக்கிறதுக்கு ஆதரவாக, மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஒரே நாளையில தமிழர்கள் வந்து 1,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்து இயக்கத்துல ஆன்லைன் மூலமாக கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு மேலங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பித்தலாட்ட கும்பலுக்கு மேல கோபத்துல இருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புதிய கல்விக் கொள்கை வேணுங்கிறதுல எந்த அளவு உறுதியா இருக்காங்கிறத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை குறித்து தலைவர்கள் கருத்து. பிரதமர் என்ன சொன்னாரு? தேசிய கல்விக் கொள்கை குறித்து கருத்தை பகிர்ந்து அதனை தாக்கம், சவால்கள் மற்றும் இந்தியாவின் எதிர்கால கல்வி குறித்து விவாதிக்கின்றனர். நரேந்திர மோடி பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் நான் முதல்ல சொல்லிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கை வந்து தாய்மொழி 1ஆவதுல இருந்து 5ஆவது பேர் வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி கொடுத்துட்டீங்கனாலே தாய்மொழியில அந்த குழந்தை ரொம்ப நேர்த்தியா வளர்ந்துரும். அஸ்திவாரம் பயங்கர ரொம்ப பலமாயிரும். அப்புறம் அதுக்கு மேல என்ன கட்டடத்தை வேணாலும் கெட்டலாங்கிறது தான் அடிப்படை. அதான் சொல்லியிருக்காரு. தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் கிராமப்புற ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் கல்விக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கும் பலனளிப்பதாகவும் அமையும். நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியும், அதான் முக்கியம், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வி, சமமான வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திரு அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தொழில்நுட்ப கல்வியில் 1350 கல்வி இடங்கள் உள்ளன. ஆனால் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு வழங்கியுள்ள தரவுகளின்படி 50 மாணவர்கள் மட்டுமே தமிழ் வழி கல்வி திட்டத்தில் இணைந்துள்ளனர். தமிழக அரசு தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ கல்வியை தமிழ் வழியில் பயிற்றுவிக்க முன் வந்தால் அது தமிழ் மொழிக்கு செய்யும் பெரும் சேவையாக அமையும். இதை செய்யணுமா வேண்டாமா? நீங்க தான் நாடகம் நடத்துக்கு மட்டும்தானே தமிழே வச்சிருக்கீங்க. தமிழை பிழைப்புக்காக மட்டும்தானே பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கை எந்த மொழியையும் திணிக்கவில்லை. அதை வைத்து தமிழகத்தில் பொய் பரப்புரை நடக்கிறது. தமிழக மாணவர்கள் பல மொழிகளை கொண்ட கல்வியை கற்பதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னொரு மொழி கூடுதலா படிக்கல, இல்லைன்னா பல மொழிகளை படிக்கல, உங்களுக்கு என்ன? பாரதியாருக்கு தெரியும். நீங்க தமிழ்நாட்டில இருந்து ஜோதிகா சூர்யா குடும்பம் எதுக்கு மும்பைக்கு போனதுக்குன்னு சொல்லி ஒரு இடம்பெயர்ந்தாங்க. அங்க போய் இங்க சென்னை விட்டு காலி பண்ணிட்டு மும்பைக்கு போனாங்க. 80 கோடி ரூபாயில ஏதோ ஒரு வீட்டை வாங்கி அங்க போய் இருந்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமில்ல? ஜோதிகா சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? குழந்தைகளுக்கு நல்ல கல்விக்காக நாங்க மாறுறேன். தமிழகத்துல இப்ப கல்வி சரியில்லைன்னு தானே அர்த்தம். தனியார் பள்ளி சன்ஷைன் முதலமைச்சருக்கு மகன் நடத்துற பள்ளிக்கூடம் கூட சரியில்லை. மும்பைல இதை விட தரமான கல்வி, இதை விட நல்ல கல்வி இருக்கு. அங்க பிஜேபி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. மோடியினுடைய கல்வி திட்டம் சிறப்பானதா இருக்கு. அதனால அங்க போறேன்னு சொல்லி அந்த அம்மா போச்சு. இதெல்லாம் உண்மை. அடுத்து எல்முருகன் இதை மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனியார் பள்ளிகளில் படிக்கும் வசதி படைத்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் முன்மொழி கொள்கை கல்வி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கும்
ஏழை மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன்? இது அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் கேட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது. அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக உள்ள வீடியோக்கள், அதை பேட்டிகள், அதை பிரதமர் பேசினது, அதே மாதிரி திரு அண்ணாமலை கொடுத்த பேட்டி, தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொடுத்த பேட்டி, இதெல்லாம் அந்த இதுல இருக்கு. அதே மாதிரி அண்ணாதுரை சொன்ன அந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக என்ன சொன்னாரு? இந்தியாவின் பிற மாநிலங்கள் முன்மொழி கொள்கையை ஏற்கும் போது தமிழகமும் கொள்கைக்கு ஆதரவளிக்கும். திரு அண்ணாதுரை, கணையாளி இதழ் 1967 சொல்லியிருக்காரா இல்லையா? அதுமாதிரி கியாபி விஸ்வநாதன், இருமொழி கொள்கை இந்தியை தவிர்த்தது போல தமிழையும் வளராமல் தடுத்து விட்டது என்று திமுக அரசை விமர்சித்தார். மேலும் தன் இறுதி மூச்சில் மும்மொழி திட்டம் வந்தாலும் பரவாயில்லை, தமிழ் கட்டாய பாடம் ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதுதான் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன். அதாவது நீங்க தமிழை கட்டாயமா ஆக்காம இன்னைக்கு வரைக்கும் ஆக்கல சார் தமிழ்நாட்டில். அது ஒரு பெரிய தமிழுக்கு நீங்க நல்லது செய்யணும், தமிழை கட்டாயம் ஆக்கிட்டாலே போதும் சார். புதிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் கட்டாய மொழி ஆயிரும். தாய்மொழி தமிழ் கட்டாய பாடகம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிரும். எல்லாம் சரியா போயிடும். காமராஜர் தனது ஆட்சி காலத்தில் முதல் மொழியாக தமிழ் மொழியையும், 2ஆம் மொழியாக ஆங்கிலத்தையும், 3வது மொழியாக இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று என்ற மொழி கொள்கையை உருவாக்கி வழங்கினார். அப்ப இன்றைய புதிய கல்விக் கொள்கை தந்தை கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து, ஏன் திமுக அரசு சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் மட்டும் 3 மொழிகளில் கற்பிப்பதை அனுமதிக்கிறது? அண்ணாமலை கேட்டிருக்கார். திமுகவின் இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது. அரசு பள்ளிகளில் மட்டும் திமுக இருமொழி கொள்கையை வைத்திருப்பது ஏன்? மும்மொழி விஷயத்தில் அரசியல்வாதிகள் ஏன் இரட்டை வேடம் போடுகிறார்கள்? உங்களின் பிள்ளைகள் பல மொழிகளில் படிக்கலாம், எங்கள் பிள்ளைகள் படிக்க கூடாதா? அண்ணாமலை கேள்வி. அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழி படிப்பதை திட்டமிட்டு தடுக்கிறது இந்த திருட்டு திராவிட அரசு. மும்மொழி கொள்கை உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? சன்ஷைன் ஸ்கூல்ல உள்ள இதை போட்டிருக்காங்க, போட்டு அதை வச்சு சொல்லியிருக்காரு. அமைச்சர் மகன் பிரெஞ்சு படிக்கலாம், அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா? மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்லை. பணம் இருக்கும் இத்தனை லட்சம் மாணவர்கள் பல மொழி படிக்கலாம். தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 12,631 பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இருக்கு. தனியார் பள்ளிகள் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய தனியார் பள்ளிகள் எதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது அரசு, அதாவது மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ இந்தியன் சொல்லக்கூடிய இந்த சன்ஷைன் மாதிரியான பள்ளிக்கூடத்தை தான் தனியார் பள்ளிக்கூடங்கிற கணக்கில் சேர்த்திருக்கு. அது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் இந்த தனியார் பள்ளிக்கூட பட்டியலில் வரல. அப்படி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை மொத்தம் 12,631. அதுல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 56,90,000. 56 லட்சம், கிட்டத்தட்ட 57 லட்சம் பேர் இந்த 12,000 பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே 3வது மொழியாக ஹிந்தி இல்லைன்னா ஏதோ ஒரு மொழியை படிச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் அரசாங்க பள்ளிக்கூடம், அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 37,383 பள்ளிக்கூடம் இருக்கு. இதுல அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் 8,300 பள்ளிக்கூடம் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன். 8,300 பள்ளிக்கூடம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் வரும். மற்ற பள்ளிக்கூடம் எல்லாமே அரசு நேரடியாக அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமா இருக்கும். இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப நாசமாக நிலைமையில தான் நாசம் ஆக்கிட்டாங்க. அதாவது திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு லிங்க் கொடுத்து அதில் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் முழுக்க அந்த பட்டியலும் கூட கொடுத்துட்டாரு. அது முழுமையான பட்டியலான்னு தெரியாது, இன்னும் நிறைய விடுபட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழகம் முழுக்க அந்த மேப்போட போட்டு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க உள்ள போய் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் திருமாவளவன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தையும் அவர் நடத்துறது. அதெல்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள நோக்கி பார்த்தீங்கன்னா அவரே பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. அது ப்ளூ ஸ்டார் பாருங்க வச்சிருக்காரு. அதில் இன்னும் பின்னாடி நின்னா ஆள் ஒரு சாணாவசையில் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் திறந்து வச்சது அது விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சது எல்லாம் வச்சுவிட்டு நாடகம் நடத்திட்டு கிடக்கு. அங்கே ஹிந்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இது இருக்கட்டு. அதே மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய இதுவும் கூட கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருது. அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆதாரங்கள் அந்த இதெல்லாம் விஜய் வித்யாசிரமம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா தகவலையும் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் இப்போ இதில் பதிவு பண்ணியிருக்கேன். பதிவு பண்ணி அதாவது என்னுடைய கையெழுத்தை போட்டு நான் இதில் இதில் கொடுத்துட்டேன். அப்போ அதில் சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடுத்தது பிறகு இந்த மாதிரி ஒரு இது வருது.
என்னுடைய பேருக்கு வந்து சின்னப்பா கணேசன் அவர்களுக்கு நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, இதில் பங்கெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து மோடியின் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கையெழுத்து போட்ட அந்த இது வந்து எனக்கு கிடைக்கும். நான் டவுன்லோட் பண்ணி இதை நண்பர்களுக்கு நான் அனுப்பும்போது அவங்களும் இதை செய்வாங்கங்கிறதுனால கொடுத்துருக்கோம். இதில் லிங்க் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக போயிடும். புதிய கல்வி .in இதுதான் வெப்சைட்டு. உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பட்டித்தொட்டியெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் அவசியம். இப்போ 1,00,000 பேர் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா 1,00,000த்துக்கு தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. ஆன்லைன் மூலமாக கையெழுத்து போட்டவங்களுடைய எண்ணிக்கை 1,00,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இது கட்டாயம் 1 கோடியை தாண்டி போகணும். என்னுடைய கணக்கு தான். 1 கோடிக்கு மேலே, குறைந்தபட்சம் 1 கோடிக்கு மேலே, கண்டிப்பாக பல கோடி பேர் 2 கோடி 2.5 கோடியாவது கீழே கையெழுத்து வாங்கணும் தமிழகம் முழுக்க. ஏன்னா எல்லாரும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் இந்த பாஜக நிர்வாகிகள் எல்லாம் வந்து வீடு வீடாக வந்து கையெழுத்து வாங்க வரும்போது நீங்களும் அவங்களுக்கு உதவுங்க. அவங்களுக்கு கையெழுத்து போட வைங்க. படிக்காதவங்க, இந்த ஆன்லைனில் பங்கெடுக்காதவங்க எல்லாம் கட்டாயம் அதில் நேரில் கையெழுத்து போட்டு அவங்களையும் இதில் உள்ள கொண்டு வரணும். நிச்சயமாக இது தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். 2026 இந்த திருட்டு திராவிடியா கும்பல்களுக்கு கொள்ளி வைக்கணும். அதில் உறுதியாக இருக்கணும். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழணும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும். அப்போ தான் ஏழைப்பாளைகளுக்கான ஆட்சி இருக்கும். தமிழை அப்போ தான் காப்பாற்ற முடியும். குறைஞ்சபட்சம் இந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருந்து தமிழை காப்பாற்றணும். நாம் அதற்காக நம்ம இது பண்ணோம்னா தமிழனுடைய ஏழைப்பாளைகளுடைய அந்த வீட்டு குழந்தைகளுக்கும் தரமான சர்வதேச கல்வி இலவசமாக கிடைக்கணும். அதுக்கு மோடி பெருமான் கொண்டு வராரு. இந்த ஸ்டாலின் கார் வந்து அதை கெடுக்கிறார். மோடி கொடுக்கிறாரு, இவர் கெடுக்கிறாரு. இதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சு கண்டிப்பாக நம்ம இதில் எல்லாருமே இதில் பங்கெடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் இதை பகிரணும். நன்றி, வணக்கம்.